அரையால வச்சுட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நமது பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசினார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு அதிபர் புட்டின் கடும் கண்டனம் தெரிவித்தார். இந்த தாக்குதலில் அப்பாவி மக்கள் 26 பேர் இறந்ததற்கு அவர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போருக்கு முழு ஆதரவு தருவதாக புட்டின் தெரிவித்துள்ளார். பகல்காமில் கொடூரமான தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளிகள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் ஒருவரையும் விடக்கூடாது, நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்று புட்டின் வலியுறுத்தினார். பகல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதல் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டி வருகிறது. இது தொடர்பாக ரஷ்யாவின் மீடியாவுக்கு பேட்டியளித்த பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப், இந்தியா சொல்வது உண்மையா இல்லையா என்பது பற்றி அறிய சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும். இந்த விவகாரத்தில் ரஷ்யா, சீனா அல்லது மேற்கத்திய நாடுகள் நேர்மையாக செயல்பட முடியும் என கூறியிருந்தார். பாகிஸ்தான் பிரதமர் செபாஷ் ஷெரீஃபும் சர்வதேச விசாரணை வேண்டும் என கூறியிருந்தார். இச்சூழலில்தான் பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக போரிடுவதில் இந்தியாவுக்கு தோளோடு தோள் நிற்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. பயங்கரவாத தாக்குதல் தவிர இந்தியா ரஷ்யா பரஸ்பர உறவுகளை பலப்படுத்துவது தொடர்பாகவும் இரு தலைவர்கள் கலந்துரையாடினர். 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனி படையை ரஷ்யா வீழ்த்தியதன் 80ஆம் ஆண்டு வெற்றி விழாவை 9ஆம் தேதி ரஷ்யா கொண்டாடுகிறது. இதற்கு அதிபர் புட்டினுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். வெற்றி விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கும் அதிபர் புட்டின் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் பாகிஸ்தானுடன் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் அவர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டார் என கூறப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவின் இரு நாடுகள் இடையே நடைபெறும் வருடாந்திர உச்சி மாநாட்டிற்கு வருமாறு அதிபர் புட்டினுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார். அதை அதிபர் ஏற்றார்.